விஜய் சார் அவரோட இன்டர்வியூ வந்து ஒரு இங்கிலீஷ் சேனல்ல கொடுத்திருந்தாரு. அது இங்கிலீஷ் சேனல்ன்றனால அவர் சொன்னது எல்லாமே வந்து அப்படியே விஜய்க்கு எதிராகவே ஆப்போசிட்டா திருப்பினாங்க. பாத்தீங்களா, அவர் வந்து விஜய் சாருக்கு வந்து இது மாதிரி சொல்லியிருக்காரு, கூட்டத்தை வந்து பெரிய ஆள் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எதுக்கு சொன்னார்னா, நம்ம ரெஸ்பான்சிபிள், நம்ம வந்து ஒருத்தரை பார்க்க போறோம், நம்ம சேஃப்டி ஃபர்ஸ்ட் முக்கியம், நீங்க உயிரை கொடுத்துதான் எங்களை வந்து பார்க்கணும்னு இல்லை, அந்த மனுஷங்க தான் அவர் சொன்னது. பட் இல்ல கொத்தடிங்க வாழ்க வாடிங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி விஜய்க்கு நெகட்டிவா ஒன்று செட் பண்ணாங்க. பட் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நெக்ஸ்ட் செகண்ட் வேற அது ஒரு கிளாரிட்டியா கொடுத்துருக்காரு. ஸோ என்னன்னா, நான் சொன்னது எல்லாமே வந்து அதுக்கு விஜய்க்கு ஆப்போசிட்டா வந்து திருச்சி சொல்றாங்க. இதெல்லாம் நான் வந்து விஜய்க்கு வந்து எப்பவுமே வந்து நல்லது மட்டும்தான் நினைப்பேன், அவர் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். இது வந்து ஒரு அரசியலா பண்ணி என்னை பிடிக்காதவங்களும் சரி, இல்லை இது மாதிரி சொல்றவங்களும் சரி, இதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணாதீங்க, அது நல்லது கிடையாது அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. இன்னத்துக்குன்னா, நீங்க விஜய் நெரட்டிவா நீங்க செட் பண்றீங்க. அவர் வந்து என் ஃப்ரெண்டு, நானும் அவர் ஃப்ரெண்டு, நாங்க உங்களுக்குள்ள எந்த ஒரு எதிரியும் எதுவுமே கிடையாது. ஆனா தொழில் ரீதியாவோ அதுக்கு போட்டி இருக்கும், என் படம் ஜெயிக்கணும் அதுக்கான போட்டிகள் இருக்கும். பட் ஆனா நாங்க 2 பேரும் எதிரி கிடையாது, எங்களுக்கான நண்பர்கள் தான் நாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுல வந்து ஒரு கொத்தடிமைகள்லாம் இப்ப கிளியர் ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஏன்னா இவர் ஏன் செகண்ட் வாட்டியே நம்ம கிளாரிட்டியா அது சொல்றாருன்னா, ஏன்னா நீங்க விட்டா இது பேசிட்டே தான் இருப்பீங்க லைஃப் ஃபுல்லா. ஏதாச்சும் அஜித் சாரை வச்சு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க, பத்தியா விஜயே வந்து இப்படி சொல்லிட்டாரு அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு. அது கிடையாது. நான் சொன்னதை வந்து தப்பா கன்வே பண்ணி விஜய்க்கு எதிராக வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. அது கிடையாது. விஜய் வந்து என்னைக்குமே நல்லா இருக்கணும், அவருக்கு நான் வாழ்த்து தான் சொல்றேன், அதுதான் அவர் சொன்னது. பட் இவங்க என்னவோ அப்படியே இங்கிலீஷ்ல புலியன்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க, 3 லட்சம் மாதிரி. இப்ப அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டாங்க. என்னன்னா, பாண்டிய அவர்கள் தான் இந்த விளக்கம் சொல்லி இது பண்ணது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இப்ப விஜயனுக்கு எப்படி, அஜித் சாருக்கு எப்படின்னு. ஸோ இதனால வந்து ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை, இந்த கொத்தடிமைகள் கதறதான் போகுதுன்றது இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் சார் வந்து எப்பவுமே சப்போர்ட், அவர் ஒரே வாக்கு சொல்லிட்டாரு, நான் ஓட்டு கேட்கல யாருக்குமே போக மாட்டேன், அதே மாதிரி என் உண்டு என் வேலை உண்டு தான் நான் இருப்பேன், மற்றபடி இந்த ஓட்டுக்காகவோ எதுக்காகவும் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், அது எனக்கு வேல்யூ கிடையாதுன்னு கிளியர் கட்ட சொல்லிட்டாரு. பட் நான் சொன்னதை வந்து வேற விதமா வந்து விஜய்க்கு எதிராக ஒரு ஆப்போசிட்டா ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அது கிடையாது. என்ன வச்சோ இல்ல என் வார்த்தைகள் வச்சோ நீங்க வந்து விஜயை வந்து ஒரு போர்ட்ரேட் பண்றீங்க, அது பண்ணாதீங்கன்றது வந்து கிளியரா சொல்லிட்டாரு. அது ஒரு வார்னிங்கா சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா அதே மாதிரி பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட் தான் அவரு உங்களை அடிப்பாரு, அது மட்டும் கிளியரு. ஏன்னா இப்ப விஜய் சாருக்கு வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா தான் இருக்காரு, சரிங்களா? அதனால வந்து அதுக்காக தான் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷனே அவர் சொன்னது. அஜித் சார் நான் அவர் சொன்னது ஒண்ணு, பட்